வணக்கம். வரும் 28ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்கு. போன வாரம் கிடையாது. அதுக்கான காம்பன்சேஷன் ஆல்மோஸ்ட் 1 வீக் வந்து நம்ம ரெகுலர் யூடியூப்ல ரெகுலராக ஆல்மோஸ்ட் 50 ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணோம். இந்த லாஸ்ட் 4 செஷன்ஸில் வந்து வி ஹவ் ரிவ்யூட் க்ளோஸ் டு அபவுட் 200 ஸ்டாக்ஸ். ரைட், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். We have spent lot of time on that. வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்கும். 3 hours இன்டெப்த் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவோம். செக்டோரியல் அனாலிசிஸ் நிச்சயமாக பண்ணும். மார்க்கெட் ரோல் ஓவர் ஆகிருக்கு, ஹெல்தி ரோல் ஓவர் ஆகிருக்கு. அண்ட் நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பைரியில் ஆல்மோஸ்ட் 260-270 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ டெஃபினெட்லி நெக்ஸ்ட் மந்த் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் புல் பேக்கா இல்லை ரெகுலர் புல் பேக்கான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வாங்க சாயந்தரம் 6 to 9 நம்ம சந்திப்போம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். 236 rupees கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். 1. 2வது, ஒரு 2 ஸ்டாக் உங்களுக்கு வேண்டிய 2 முக்கியமான ஸ்டாக்ஸு நீங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள், அந்த டீட்டெயில்ஸ் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டுனா நம்மளோட ரேங்கிங்கில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும், ஆர் நம்மளோட ஃபைல்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் நம்ம அன்னைக்கு ஈவினிங் சாட் பண்ணலாம். போன தடவை லாஸ்ட் டைம் அபவுட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங்கில் க்ளோஸ் அபவுட் 60-70 ஸ்டாக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த தரையும் அதே மாதிரி அனலைஸ் பண்ணலாம். வாங்க சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். இன்னைக்கு மார்க்கெட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்பாட் நிஃப்டி +22ல் க்ளோஸ் ஆச்சு, ஃபியூச்சர்ஸ் -21ல் க்ளோஸ் ஆச்சு. இந்த மந்த் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. 2025ஓட கான்ட்ராக்ட் க்ளோஸ் அபவுட் 267 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ நாளைக்கு பை டிஃபால்ட் ஒரு 267 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் காட்டுது. பார்க்க வேண்டியது நிஜமாவே 267 பாயிண்ட்ஸ் நாளைக்கு ப்ளஸில் ஓப்பன் ஆக போதா. இப்போ ரைட் நவ் யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ், நாட் தி கேஷ் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ் வந்து நெகட்டிவில் வந்து இருக்குது. க்ளோஸ் அபவுட் 130 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நேற்றும் யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. கிறிஸ்மஸ் ஆனாலும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும். செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. க்ளோஸ் அபவுட் 390 பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு. க்ளோஸ் அபவுட் 130 பாயிண்ட்ஸ் இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஜனவரி 1st வீக் வரைக்கும் பெரிய ட்ரேடிங் இருக்காது, வால்யூம் இல்லாத இருக்கும், வோலட்டாலிட்டி இருக்காது. பட் டெஃபினட்டாக இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பண்ணும் ஜனவரி 1st வீக்கில். ஞாபகம் வச்சுங்க, ட்ரம்ப் வந்து ஜனவரி 20ஆம் தேதி எடுக்கிறாரு. ஹி ஹாஸ் அ பிக் அஜெண்டா. தலைவர் எது எதில் கை வைக்க போகிறாருன்னு தெரியல. ஏற்கனவே கனடான்றாரு, பெனாமா ஆரம்பிச்சாச்சு, கிரீன்லேண்ட் என்னதுன்றாரு. சின்ன குழந்தைங்க வந்து திடீர்னு ஒன்று வந்துச்சுன்னா என்னதுன்னு வாங்க, அது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் இதனால நிறைய பேர் உலகத்தில் டீப் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்களே, டபுள் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க, அதாவது அமெரிக்காட்டிருந்து காசு வாங்கி இல்லை மற்ற நாட்டிலேருந்து காசு வாங்கி ஒவ்வொரு நாட்டிலையும் துரோகம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் நம்ம பார்த்தோம், நார்த் வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷில் நம்ம பார்த்தோம், ஸ்ரீலங்காவில் பார்த்தோம், யுக்ரைனில் நம்ம பார்த்தோம். டெஃபினட்டாக ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற டீப் ஸ்டேட் டபுள் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. முன்னாடி ஒரு முகம், பின்னாடி ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்களே. இது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகும் போதும் எப்படி ரியாக்ஷன் இருக்குன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். நிச்சயமாக ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 30-40 வருஷமாக அவங்களோட அடையாளம் வேறையாக இருந்திருக்கும், முன்னாடி காட்டின முகம் வேறையாக இருக்கும். இந்த முகத்திரையை கிழிக்கும் போதும் தெரியும் போதும் வேறு மாதிரி இருக்கும். எப்படியா இருந்தாலும் யாரும் ஒத்துக்கு போகிறது கிடையாது. எனிவே, ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம தனியாக வைக்கலாம். பட் மார்க்கெட்டில் ஒலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த போர்னால் இந்த விஷயம்லாம் அமுங்கிட்டு ரியல் இஷ்யூ என்னது? எக்கனாமிக்ஸ். எல்லா நாடுகளுமே, உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி நாடுகள் பணம் பிரச்சனையில் இருக்கிறாங்க. அது சைனா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், யூரோப் ஆகட்டும், இல்லை அமெரிக்கா ஆகட்டும், கனடா ஆகட்டும், எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமில் இருக்கிறாங்க. அண்ட் இந்த ரியல் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் எங்கே வெடிக்க போகுதுன்றது தெரியாது. சைனாவில் ரியல் எஸ்டேட்டோ இல்லை மற்ற ப்ராப்ளம்னால வெடிக்க போகுதா, இல்லை யூஎஸில் இருக்கிற டெட் க்ரைசிஸ்,
டெட் கிரைசிஸ் $31 trillion அது அமெரிக்கன் கவர்மெண்ட் மட்டும். இது இல்லாத எஜுகேஷன் லோன் இருக்குது, அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வாங்கின எஜுகேஷன் லோன் இருக்குது, கிரெடிட் கார்டு லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது. இதெல்லாம் வந்து யார் கட்ட போகிறாங்க? எது வேணா இருக்கட்டுமே, மார்க்கெட் என்ன ஆகுதுன்றது ஜனவரி 1st வீக்கில் வந்து நிச்சயமாக தெரியும். ஜனவரி 5th 6th பக்கமாக வந்து யூ வில் கெட் எ கிளியர் கட் டைரக்ஷன்ஸ் அண்ட் டெஃபினட்டாக மேஜர் டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் ஜனவரி எண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாத போகும். டெஃபினட்டாக ஜனவரி 1st வீக்கில் வந்து ஹை வாலட்டாலிட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம மார்க்கெட்டுக்கு வரலாம். நீங்கள் ஜனவரி மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் க்ளோஸ் அபவுட் 267 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ரைட், இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கும் கேஷ் மார்க்கெட் அதாவது ஸ்பாட் க்ளோஸ் ஆனதுக்கும் ஃபியூச்சர்ஸ் நாளைக்கு ஃபியூச்சர்ஸ்க்கும் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 267 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 428 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இது எல்லாமே நாளைக்கு மார்க்கெட்டில் செம்ம பாசிட்டிவாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஒன்று, இது சஸ்டெயின் ஆகுமா? நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகுமா நெகட்டிவாக க்ளோஸ் ஆகுமான்றது பார்க்கணும். 2 நாள் லீவ் இல்லை, சாட்டர்டே சண்டே. ஸோ டெஃபினெட்லி பார்க்க வேண்டிய விஷயம் சாட்டர்டே சண்டே லீவு. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, மண்டே அன்னைக்கு வந்து மிட் கேப் எக்ஸ்பைரி, டியூஸ்டே அன்னைக்கு அகெயின் ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அடுத்த 4 நாள் ஆர் 3 ட்ரேடிங் டே மார்க்கெட்டில் தான் போகுது. எனிவே பார்க்கலாம் எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, ஜனவரி 1st எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். மோஸ்ட் ஆஃப் தி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த F&O ஸ்டாக்ஸ் இருக்குல்ல 200+, அந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா கீழே டவுன் சைடு தான் வந்துகிட்டு இருக்கு. ப்ராபபிள் சில ஸ்டாக்ஸ், நிறைய ஸ்டாக்ஸில் வந்து வேவ் 4 முடிச்சு வேவ் 5 கீழே வந்துட்டுருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வேவ் 3க்கு தான் கீழே வந்துட்டுருக்கு. வேவ் 4க்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. கோல் இண்டியாலாம் எடுத்துங்களேன், கோல் இண்டியா வந்து நல்ல டீப் கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. அந்த செட்டப், கோல் இண்டியாவோட டே சார்ட்டோட செட்டப் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு ஷார்ப் புல் பேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி மணப்புரம் வந்து ஒரு ஷார்ப் புல் பேக் வந்துச்சு, நல்ல ஃபால் வந்து ஒரு ஷார்ப் புல் பேக் வந்துச்சு. நான் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 140 150 160 வரைக்கும் தான் போகும்னு நினச்சோம். 178 வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு அங்கேருந்து கரெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ஃபைனல் இலக்கு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 90 இல்லை 100 ரூபீஸில் இருக்குது. 90 100 கூட இல்லை, 80 ரூபீஸில் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மணப்புரம் மாதிரி கோல் இண்டியாவும் வந்து ஒரு ஷார்ப் அப்சைட் மூவ் ஆகிட்டு டவுன் சைடு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஷார்ப் புல் பேக் வேவ் 4க்கு போயிட்டு டைம் கில் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸ்லலாம் போய் லாங் டேர்மில் போய் மாட்டிக்காதீங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறதோட ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து நல்லாயிருக்கும். வாங்க இந்த சனிக்கிழமைக்கு டெஃபினட்டாக இதை பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி செக்டார் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ப்ராக்டிக்கலி இன்றைக்கி வந்து இன்றைக்கின்னு இல்லை, லாஸ்ட் ஒரு 3 days மண்டே ஆகட்டும் டியூஸ்டே ஆகட்டும் இன்றைக்கு ஆகட்டும் ரொம்ப சின்ன பார். இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா somewhere close to about 235 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி 850 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. பட் க்ளோஸ் ஆனது எங்கே? ஓப்பன் ஆன இடத்துல தான், அக்கம் பக்கத்தில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ இன்சைட் பாராக தான் இருந்துச்சு. சின்ன பார், வால்யூம் இல்லாத ஒரு ட்ரேடு. ஸோ இன்றைக்கி வந்து செக்டார் வந்து இந்த செக்டார் நல்லா இருந்துச்சு, அந்த செக்டார் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஆனாலும் நான் சொல்கிறேன், மீடியா நல்லா கேவலமாக இருந்துச்சு. ஏன் கேவலமாக இருந்துச்சு? பிவிஆர் நல்லா இல்லை, சன் டிவி நல்லா இல்லை. அதே இது பவர் செக்டர்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிஜி பவர் ஆகட்டும் இல்லை டாடா பவர் ஆகட்டும், எவ்ரி திங் வாஸ் டூயிங் வெரி வெல். பவர் செக்டரில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிஜி பவர் ஆகட்டும், அதானி கிரீன் ஆகட்டும், கேஇஐ ஆகட்டும், அதானி எனர்ஜி சொல்யூஷன் ஆகட்டும், ஐஇஎக்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸும் நல்லா இருந்துச்சு. வோல்டாஸு, டெக்ஸானு, பிஹெச்இஎல், டிஐ இந்தியா, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆட்டோ செக்டரில் 2 ஸ்டாக் நல்லா இருந்துச்சு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் மாருதி. ஃபைனான்ஸ் செக்டரில் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் நம்ம ஏற்கனவே பேசினோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் பற்றி பேசணும், ஆர்இசி பற்றி பேசினோம், ஸ்ரீராம் பற்றி பேசினோம், எஸ்பிஐ லைஃப் பற்றி நம்ம பேசல. டெஃபினட்டாக அது எல்லாமே இருந்துச்சு. பாசிட்டிவ் சைடில் தான் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கான அப்சைடு இலக்கும் கொடுத்துருந்தோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இருக்க வீடியோ போய் பாருங்கள். ஆர்இசி அண்ட் பிஎஃப்ஸை கொடுத்து அப்சைட் டார்கெட் நம்ம வந்து போட்டு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்டில் வந்து கல்யாணி ஜுவல்லர்ஸ்
அதுக்கும் நம்ம வந்து அப்சைடுக்கான டார்கெட் கொடுத்துருந்தோம். அது இன்னைக்கு 1.5% அப் ஆயிருந்துச்சு. நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னால் ருப்பி வந்து 85.40 இன்னைக்கு இன்ட்ரா டேல வந்து ஆல்மோஸ்ட் டச் ஆகிட்டு இப்போ ரைட்னா வந்து 85.30 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ். ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் வந்து பாசிட்டிவ் தான் தோணுது. நம்ம ஆர்பிஐ கவர்னர் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வந்து சூப்பர் டூப்பராக வந்து பண்ணிட்டு இருந்தார். கடைசியாக போகும்போது வந்து சொதப்பிட்டாரான்றது ஒரு சின்ன கேள்வி வருது. $45 trillion தலைவர் வந்து விட்டுருக்காரு. நீங்களும் நானும் வந்து ட்ரேடிங்கில் வந்து காசு விட்டா எப்படி இருக்கும்? அவர் தலைவர் வந்து $45 trillion வந்து விட்டுருக்காரு. எதுக்கு? அந்த 84 லெவலை கிராஸ் பண்ணக்கூடாது, 85 டச் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கோசரம் தலைவர் வந்து பயங்கர ஷார்ட் பண்ணியிருந்தார். பட் ஞாபகம் வச்சிங்களா, இன்டர்நேஷ்னலி டாலர் வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும் போதும் ஏன் இந்த தலைவர் வந்து ஷார்ட் பண்ணாருன்றது தெரியாது. அண்ட் அதுக்கான விளைவுகள் ஆர் காஸ்ட் இஸ் $45 trillion, ரைட்? நம்ம வந்து குறை சொல்ல, பட் அவங்க வந்து ருப்பியை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஒரு விதத்தில் வந்து அது நல்லது. பட் இன்னொன்று விதத்தில் எடுத்து பாருங்களேன், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கலாம், சில விஷயத்தில் வந்து கஷ்டமாக இருக்கலாம். ருப்பியை வந்து ஆக்சுவல் வேல்யூ சம்வேர் க்ளோஸ் அபவுட் 107 or 108 rupeesன்றாங்க பர் டாலர். நம்ம மேனேஜ் பண்ணி அரௌண்ட் 85-30 இப்போதைக்கு வச்சுருக்கிறோம். அது வந்து டிப்ரிஷியேட் ஆகி ஆக்சுவலாக சம்வேர் க்ளோஸ் அபவுட் 89 வரைக்கும் போகலாம் அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே. புதுசாக வர கவர்னர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். ருப்பியை ஆக்சுவல் வேல்யூவில் விடும் போதும் 2 அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்? நம்மளோட இம்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆகும். இம்போர்ட் காஸ்ட் ஆகும் போதும் லோக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி எலக்ட்ரானிக் குட்ஸ் ஆகட்டும், இல்லை கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம லேப்டாப்பு, டிவி அதெல்லாமே இருக்கட்டுமே, இது எல்லாமே வந்து லோக்கல் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஆஸ் அ கன்சியூமர் நம்மளுக்கு வந்து என்ன நஷ்டம் ஆகும்? பெட்ரோல் விலை ஏறும். நம்ம சாப்பிட்ற எண்ணெய் இருக்குல்ல, இன்றைக்கி வந்து பாம் ஆயில் ஆகட்டும், இல்லை சோயா ஆகட்டும், இல்லை நம்ம சன்ஃப்ளவர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 20% டேக்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த விலையும் இன்க்ரீஸ் ஆகும் போதும் நம்ம தலையில் தான் உழுவும். ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பெட்ரோல் விலை ஏறும் போதும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். பருப்புகள் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 70-80% நம்ம பருப்புகளில் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்றோமே, உளுத்தம் பருப்பாகட்டும், இல்லை தோரம் பருப்பாகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம், இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு டீல் போட்டோம். மேஜராக நம்ம வந்து கனடாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் தகராறானால இப்போ பிரேசில் கூட வந்து நம்ம டைப் போட்டிருக்கோம். இதில் ஷார்ட் டர்மாக நம்மளுக்கு கன்சியூமருக்கு பாதிப்பு இருந்தாலும் 2 அட்வான்டேஜ் இருக்கும். ஒன்று, விவசாயிங்க வந்து நல்ல லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே பயிர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ரெகுலர் கன்வென்ஷனல் நம்ம வந்து கோதுமை, அரிசி, நெல், ரைட்? அரிசின்றது நெல், அடுத்தது வந்து கரும்புன்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இது மாதிரி விஷயத்துக்கு நம்ம போகும்போதும் தண்ணி கன்சம்ஷனும் கம்மியாக இருக்கும். அண்ட் விவசாயிங்களுக்கும் வந்து ஷார்ட் டேர்ம் 6 months to 8 months வந்து 6 monthsலாம் இல்லை 3 to 4 months தான் அவங்களுக்கு இது எல்லாமே. இதில் வந்து அவங்களால சம்பாதிக்க முடியும். கவர்மெண்ட்டும் இந்த சைடு தான் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து கட் டவுன் பண்ணுறாங்க. கட் டவுன் பண்ணுறதுல வந்து பிரச்சனைகள் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், விவசாய போராட்டம்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னப்போ அவங்க போராட்டம்ன்றது வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக when there is a difference, நிச்சயமாக வந்து அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 2024ல் இப்போ லாஸ்ட் ஒரு 3 months வந்து சரியான இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் கத்திரிக்காயில் வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, சாப்பிட்ற எண்ணெய், ரைட், எடிபிள் ஆயில், இது எல்லாமே வந்து தார்மாராக ஏறி இருந்துச்சு. இப்போ தான் அது கண்ட்ரோல் ஆகி வந்திருக்கு. மெயின்லி நல்ல மழை. பட் 2025ல் வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காகவே விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முட்டை 3 ரூபாலேருந்து ஆல்மோஸ்ட் 6 ரூபா 6 ரூபா வரைக்கும் போச்சு. மெயின் ரீசன் என்னது? நம்ம கோழி தீவனம் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாக்கு இருக்குல்ல, அந்த பின்னாக்கு எல்லாமே இம்போர்ட் தானே பண்ணுறாங்க. ஸோ நேச்சுரலி இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம்,
ரூபி 85லேருந்து 89 ஆர் 90 போகும்போதும். ஞாபகம் வச்சுங்க, இது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே ரேட்டில் தான் இருக்குது. 7,900 rupees பர் கிராம் ஆஃப் 24 கேரட் கோல்டு சென்னையில் ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 90,600ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி பர் கேஜி சென்னையோட ரேட்டு. ரூபி அதே ஏற்கனவே நான் சொன்னேன் 85.30ல் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் 85.40 இது வந்து ரியாலிட்டி ஆகிடுச்சு. 85.25க்கு மேலே தான் இருக்கும், அது கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 108 ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னமும் ஃபர்தராக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மார்க்கெட்டில் அடுத்த 2-3 நாளில் வந்து வால்யூம் இல்லாத, ஜாஸ்தி வாலட்டாலிட்டி இல்லாத இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையிங் பண்ணுறத அவாய்ட் பண்ணிங்க. டெஃபினட்டாக ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் வந்து நல்ல ஹை வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்பையும் ஆப்ஷன் செல்லிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.